உங்கள இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் உங்கள நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்ட ஆரம்பிக்கிறேன். உலகத்தரம் வாய்ந்த பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு மாபெரும் உற்பத்தி தொழிற்சாலைய கொஞ்சம் மனசுல கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான ஃபேக்டரி சரியா? ஆமா, கரெக்ட். அந்த தொழிற்சாலை உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காத, மனித கற்பனைக்கே எட்டாத ஒரு மிக விலை உயர்ந்த எரிபொருளை உற்பத்தி செய்யுது. ஆனா அந்த மேலாளர், அதாவது அந்த ஃபேக்டரி மேனேஜர் ஒவ்வொரு நாளும் நைட் ஒரு சின்ன எல்இடி லைட்டை ஆஃப் பண்ண மறந்துடுறாரு. அதனால மட்டுமே அந்த மொத்த உற்பத்தியும் முடங்கி போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கவே ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. ஒரு சின்ன லைட்னால மொத்த உற்பத்தியும் போச்சா அப்படின்னு தோணும். கண்டிப்பா. ஆனா உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த தொழிற்சாலை எப்படி இயங்குது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம சல்லடை போட்டு தேட போறோம். நம்ம கையில இருக்கிற தரவுகள் சீக்ரெட் ஆர்கைவ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சோர்ஸ். ஏன்னா இதுல நிக்கோலா டெஸ்லாவோட பழக்க வழக்கங்கள், பண்டைய தாவோயிச கோட்பாடுகள், அப்புறம் நவீன உயிரியல், இது மூணையும் ஒன்னா இணைச்சு பேசுறாங்க. அதான், இந்த தூங்குறதுக்கு முந்திய ஒரு 15 நிமிட வழக்கம் எப்படி பாலியல் ஆற்றலையும் பணத்தையும் ஈர்க்கும் படைப்பாற்றலையும் உருவாக்குது அப்படிங்கறதான் இதோட மைய கருத்து. சரி, இதை கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். இது சும்மா இன்டர்நெட்ல சுத்துற இன்னொரு கட்டுக்கதையா, இல்ல பயாலஜிக்கலா நிரூபிக்கப்பட்ட உண்மையான ஆணிவேர் வரைக்கும் போய் பார்த்துருவோம். கண்டிப்பா. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இது ஏதோ ஒரு ஆன்மீக சொற்பொழிவு இல்ல ஒரு மேஜிக் மாதிரி கடந்து போயிடுறாங்க. ஆனா இதுல மனித உடலோட மிக துல்லியமான பயாலஜிக்கல் சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. நீ அந்த ஃபேக்டரி ஒப்புமை சொன்னீங்க இல்லையா? ஆமா, ஃபேக்டரி தான். அது 100க்கு 100% உண்மை. நம்ம மனித உடல் அப்படிங்கிறதே அடிப்படையில ஒரு இரவு நேர உற்பத்தி தொழிற்சாலை தான். பகல் முழுதும் நம்ம சேகரிக்கிற தகவல்கள், உணவுகள், அனுபவங்கள் எல்லாத்தையும் மூளை நைட்ல தான் செறிவூட்டப்பட்ட ஆற்றலா மாத்துது. இது கரெக்டா நடக்கும்போது மனித மூளை அடையிற திறன் என்ன சொல்றது ரொம்ப அபாரமானது. இதுல நிக்கோலா டெஸ்லாவோட வாழ்க்கை வரலாறு என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா அவரு தனது பெரிய கண்டுபிடிப்புகளை ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு பேப்பர்ல கிறுக்கி பண்ணல. இல்லவே இல்ல. தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையற இருக்குல அந்த சில வினாடிகள்ல அவர் மனசுக்குள்ளேயே ஒரு மோட்டாரை முழுசா உருவாக்கி அதை ஓட விட்டு அதுல ஏற்படுற தேய்மானத்தை கூட துல்லியமா கணிச்சிருக்காருன்னு தரவுகள் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? மூளைக்குள்ள ஒரு 3D சிமுலேஷன் ஓடுற மாதிரி இருக்கே. அதுதான் அந்த நைட் டைம் ஃபேக்டரியோட ரகசியமே. அவர் அந்த விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடையில இருக்கிற நரம்பியல் பாதைய ரொம்ப சரியா பயன்படுத்தினாரு. அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவுல இருக்கிற பாலமா நம்ம மூளையோட மையத்துல இருக்கிற ஒரு சின்ன உறுப்பை நாம பார்க்கணும். அதுதான் பீனியல் சுரப்பி இல்லனா பீனியல் கிளாண்ட். ஓ, பீனியல் கிளாண்ட். ஆமா, ஒரு அரிசி மணியோட அளவுதான் இருக்கும். இத பத்தி மேற்கத்திய தத்துவஞானி ரெனே டெஸ்கார்ட் சொல்லும்போது இதுதான் ஆன்மாவின் முதன்மை இருக்கை அப்படின்னு சொன்னாரு. ஆன்மாவின் இருக்கையா? ஒரு நிமிஷம் போருங்க. நம்ம ஸ்கூல்ல பயாலஜி கிளாஸ்ல படிக்கும்போது அது இருட்டாகும்போது தூக்கத்தை வர வைக்கிற மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை உற்பத்தி செய்துன்னு மட்டும்தானே படிச்சிருக்கோம். கரெக்ட், எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அது எப்படி படைப்பாற்றலோடும் குறிப்பா இந்த பாலியல் ஆற்றலோடும் நேரடி தொடர்புடையதா இருக்க முடியும்? இந்ததான் நவீன அறிவியலும் பண்டைய அறிவும் கைகோர்க்கிற அந்த ஆச்சரியம் நடக்குது. பீனியல் சுரப்பி மெலட்டோனினை உருவாக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த மெலட்டோனின் உங்களை தூங்க வைக்கிற ஒரு சாதாரண சுவிட்ச் கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, நம்ம உடலோட பாலியல் உறுப்புகளை கட்டுப்படுத்துற கோனாடோட்ரோபின் அப்படிங்கிற ஹார்மோன்களையும் இந்த மெலட்டோனின் தான் ரெகுலேட் பண்ணுது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பாருங்களேன். இருட்டு பீனியல் சுரப்பியை தூண்டுது, அது மெலட்டோனினை உருவாக்குது. அந்த மெலட்டோனின் பாலியல் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தி அந்த எனர்ஜியை உயர்நிலை மூளை செயல்பாட்டுக்கு மடைமாத்துது. வாவ், இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வேலை செய்யுது. கண்டிப்பா. டெஸ்லாவுக்கு மெலட்டோனின் பத்தியோ கொனாடோட்ரோபின்கள் பத்தியோ மெடிக்கலா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனா அவர் உள்ளுணர்வா தன்னோட மூளையோட இந்த பயாலஜிக்கல் பாதையை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ டெஸ்லா மட்டும் இதை கண்டுபிடிக்கல. நம்ம சோர்ஸ்ல பார்க்கும்போது பண்டைய எஜிப்தியர்களுக்கும் 2000 வருஷத்துக்கு முந்தைய சீன தாவோயிஸ்டுகளுக்கும் கூட இது ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருக்கு. ஆமா, எந்த ஒரு மாடர்ன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டும் இல்லாமலே அவங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான், அதிகாலை 1 மணிலிருந்து 3 மணி வரையிலான நேரத்தை அவங்க கல்லீரல் நேரம், அதாவது ஹார் ஆஃப் தி லிவர் அப்படின்னு கரெக்டா சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல தான் உடல் தன்னோட ஆழமான உள்வேலைகளை செய்யுது, ரத்தத்தை சுத்திகரிக்குதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஆனா இங்கே எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. நேயர்களுக்கும் இந்த கேள்வி வரலாம். இந்த ஃபேக்டரி நம்ம எல்லாருக்குள்ளயும் இயற்கையாவே இருக்குன்னா மாடர்ன் லைஃப்ல ஏன் நிறைய பேருக்கு இது வேலை செய்யல? ஏன் காலையில எழும்பும்போது
பலரும் ரொம்ப சோர்வாவும் எந்த ஒரு புது ஐடியாவும் இல்லாம எந்திரிக்கிறாங்க. அந்த ஃபேக்டரியில அப்படி என்னதான் கோளாறு நடக்குது? அந்த ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் நடக்குது. ஆனா நீங்க சொன்ன அந்த ஒப்புமைப்படியே பார்த்தோம்னா அங்க 5 பெரிய தொழில்நுட்ப கோளாறுகள், அதாவது கசிவுகள் இருக்கு. 5 கசிவுகள். ஆமா, டே ஃபுல்லா நாம செய்யற வேலைகளால ஒரு செறிவூட்டப்பட்ட எனர்ஜியை நம்ம உடம்புல இருக்கிற ஒரு தொட்டில நிரம்புதுன்னு வச்சுப்போம். நைட்டு 1 மணிக்கு அந்த எனர்ஜி மூளைய நோக்கி போக ரெடியாகும். ஆனா இந்த 5 ஓட்டைகள் வழியா நள்ளிரவுல அந்த எனர்ஜி மொத்தமும் வீணாகிடுது. இதுல கசிவே நவீன உலகத்தோட மிகப்பெரிய சாபமான நைட்டு 10 மணிக்கு மேல ஸ்கிரீன்ஸ் பாக்குறது தான். ஆமா, இத பத்தி இப்போ நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா இது ஏதோ ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. இது அடிப்படையில ஒரு கெமிக்கல் வார் அப்படின்னு நம்ம சோர்ஸ் சொல்லுது. எக்ஸாக்ட்லி. அதாவது மொபைல் அல்லது லேப்டாப்ல இருந்து வர்ற நீல நிற ஒளி, அந்த ப்ளூ லைட் கண்கள் வழியா போய் மூளையில இருக்கிற பிரைமரி கிளாக்குக்கு இன்னும் பகல் நேரம்தான், சூரியன் மறையல அப்படின்னு ஒரு பொய்யான மெசேஜ் அனுப்புது. இதனால மெலட்டோனின் உற்பத்திய அடியோடு நின்னுடுது இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இது ஒரு சிக்னல் கோளாறு. மூளை இன்னும் பகல்னு நம்புறதுனால 1 மணிக்கு ஃபுல் ஸ்பீட்ல இயங்க வேண்டிய அந்த ஃபேக்டரி 3 மணி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிறதே இல்ல. நீங்க தூங்குனாலும் உங்க மூளை விழிச்சிருக்கு. சரி, இப்போ ஒரு பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். நான் கேட்பவங்க சார்பா இதை கேட்கறேன். நாம வாழ்ற இந்த மாடர்ன் உலகத்துல வேலை காரணமாவோ இல்ல பொழுதுபோக்குக்காகவோ லேட்டா சாப்பிடுறது சாதாரணமான ஒரு விஷயம் தானே. இதை எப்படி ஒரு பெரிய கசிவுன்னு சொல்ல முடியும்? எல்லாரும் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம உடம்பு தன்னோட பல மில்லியன் வருஷ பயாலஜிக்கல் விதியை மாத்திக்காது. தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுறது தான் 2வது மிகப்பெரிய கசிவு. ஓ, 3 மணி நேரம் கேப் வேணுமா? கண்டிப்பா. அந்த 1 முதல் 3 மணி வரையிலான கல்லீரல் நேரத்துல உங்க லிவர் எனர்ஜிய சுத்திகரிக்க காத்துட்டு இருக்கு. ஆனா நீங்க நைட் லேட்டா சாப்பிடும்போது அந்த உறுப்பு சுத்திகரிக்கிறதுக்கு பதிலா செரிமானம் செய்யற வேலையை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. ஆக ஃபேக்டரியோட மொத்த கரண்ட்டும் டைஜஷனுக்கே போயிடுது. ஆமா, தாவோயிஸ்டுகள் சூரிய மறைவுக்கு பின் உண்பவர்கள் உடலுக்கு உணவளிக்கிறார்கள், சூரிய மறைவுக்கு பின் விரதம் இருப்பவர்கள் ஆன்மாவுக்கு உணவளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் இதுதான். சரி, சாப்பாடு ஒரு பக்கம் இருக்கிறப்போ தூங்கறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியால சண்டைகளை பார்த்துட்டு நியூஸ் படிச்சுட்டு ஒரு ரத்த கொதிப்போடும் கவலையோடும் தூங்க போறமே, அதுவும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் தானே. இத 3வது கசிவும் சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். எமோஷனல் டர்புலன்ஸ், அதாவது உணர்ச்சி குழப்பங்கள் தான் 3வது கசிவு. நாளைக்கு என்ன நடக்குங்கிற பயம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற சிக்கல்னு நீங்க தூங்க போகும்போது கொண்டு போற ஒவ்வொரு நெகட்டிவ் எமோஷனும் உங்க உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகமாக்குது. கார்டிசால் அதிகமானா என்ன ஆகும்? பயாலஜி விதிப்படி கார்டிசால் அதிகமாகும்போது பாலியல் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் குறையுது, மெலட்டோனின் உற்பத்தியும் தடுக்கப்படுது. உங்க உடம்பு ஒரு சர்வைவல் மோடுக்கு போயிடுது. அதாவது உயிர் வாழ போராடுற நிலைமை. நாமா, ஒரு சிங்கம் உங்களை துரத்தும் போது உங்க உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட நீங்க தூங்க போறீங்க. உயிர் வாழ போராடுற ஒரு உடம்பு எப்படி செல்வத்தையும் கிரியேட்டிவிட்டியும் உருவாக்கும்? உண்மையாவே இத நினைக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, 4வது கசிவை பத்தி பேசுவோம். இது நேரடியா அந்த பாலியல் ஆற்றலோட தொடர்புடையது. அதாவது நோக்கமில்லாத பாலியல் வெளியீடு. இங்க நாம உன்ன நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்கணும். நம்ம சோர்ஸ் பாலியல் உறவுக்கோ இல்ல இன்பத்துக்கோ எதிரானது கிடையாது. எந்த ஒரு பர்பஸும் இல்லாம சும்மா சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு எமோஷன்ஸை தூண்டி அந்த டோபமைன்காக ஆற்றலை வீணாக்குறது தான் இங்க பிரச்சனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கம். நீங்க அந்த எனர்ஜியை நோக்கமே இல்லாம ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு முறையும் அந்த ஃபேக்டரியில சேர்த்து வைக்கப்பட்டிருந்த மொத்த ரா மெட்டீரியலையும் தூக்கி வெளியே கொட்டுறீங்கன்னு அர்த்தம். ஓஹோ, அது வெறும் உடல் ரீதியான ஒரு பிசிக்கல் ரிலீஸ் கிடையாது. அது பல நாளா உங்க நரம்பு மண்டலம் பில்ட் பண்ண ஒரு பயாலஜிக்கல் மொமெண்டம். அடுத்த நாள் உங்க உடம்பு அந்த உற்பத்தியை மறுபடியும் 0ல இருந்து ஆரம்பிக்கணும். வாவ்! அப்போ 5வது கசிவு என்ன? அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் பண்ண ஒரு ஸ்டடியை இதுல கோட் பண்ணிருக்காங்க. வெளிச்சத்தில் தூங்குவது. ஆமா, என்னால இதை நம்பவே முடியல. ரூமோட ஒரு மூலையில எரியற ஒரு சின்ன மொபைல் சார்ஜரோட மங்கலான எல்இடி லைட் கூட உங்களோட மெலட்டோனின் உற்பத்திய 50% வரைக்கும் குறைச்சிடுதான். இது உண்மைதான். ஏன்னா நம்ம தோலிலேயும் ஒளிய உணர்ற சென்சார்கள் இருக்கு. நீங்க கண்ணை மூடினாலும் அந்த சின்ன வெளிச்சம் உங்க தோல் வழியா மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பி மெலட்டோனினை பாதியா குறைச்சிடுது. அப்போ அந்த ஃபேக்டரி மேனேஜர் லைட் ஆஃப் பண்ண மறந்த கதை இதுதானா? எக்ஸாக்ட்லி. எகிப்திய புரோகிதர்கள் வெளிச்சமே இல்லாத பாதாள அறைகள்ல தூங்குனதுக்கு காரணமும் இதுதான். இருளின் தரம் தான் உங்க உடம்புல நடக்கிற மாற்றத்தின் தரத்தை தீர்மானிக்குது.
இத கேக்குற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க ரூம்ல இப்போ எத்தனை சின்ன சின்ன லைட்ஸ் எரிஞ்சிட்டு இருக்குன்னு. சரி, இப்போ அந்த 5 சிஸ்டம் கோளாறுகளையும் நாம சரி பண்ணிட்டோம்னு வச்சுப்போம். சரி. அந்த ஃபேக்டரிய முழுசா இயக்க நாம என்ன பண்ணணும்? அந்த 15 நிமிட ரகசிய பழக்கம் என்ன? அதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. முதல் படி முத்திரையிடுதல் அல்லது சீல் பண்றது. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ம். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்டோட ஓரத்துல நிமிர்ந்து உட்கார்ந்து தொப்புளுக்கு கீழே சுமார் 2 அங்குலம் தூரத்துல 2 கைகளையும் வைக்கணும். தாவோயிசத்துல இந்த இடத்த டாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க. மூச்சை உள்ளிழுத்து வெளியிடும்போது அந்த இடத்துல உருவாகிற வெப்பத்தை உணரணும்னு சொல்றாங்க. இதை ஏன் பண்ணணும்? ஏன்னா எனர்ஜி எப்பவுமே உங்க கவனம் எங்க இருக்கோ அங்கதான் பாயும். நீங்க உங்க கைகள் அங்க வச்சு அந்த வெப்பத்தை உணரும்போது மூளையில சிதறி கிடக்கிற ஆற்றல் மொத்தமும் உடலோட மையப்புள்ளிக்கு வருது. ஓ, அட்டென்ஷன் கோஸ் வேர் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, நீங்க அதை வேற எங்கேயும் செலுத்த வேண்டாம். சும்மா அந்த வெப்பத்தை அங்கேயே முத்திரையிடுறீங்க. இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துற ஒரு சொமாட்டிக் செயல்முறை. சரி, 2வது படி கட்டளையிடுதல் அல்லது இன்ஸ்ட்ரக்ட் பண்றது. இதுக்கு 3 நிமிஷம். இங்கதான் நீங்க அந்த ஆற்றலுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கறீங்க. நான் உருவாக்க விரும்புற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கணும். கரெக்ட். ஆனா இது நிறைய பேர் சொல்ற ஒரு விஷன் போர்டு உருவாக்குறது மாதிரி கிடையாது. அதை அடைஞ்சிட்டா உடம்பு எப்படி ஃபீல் பண்ணும் அப்படிங்கறத உணர்வுபூர்வமா அனுபவிக்கணும். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, மூளை ஷட் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இமோஷனல் சாஃப்ட்வேர் அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன அந்த எமோஷனல் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிற உருவகம் ரொம்ப ரொம்ப சரியானது. இது ஏன் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான நியூரோ சயின்ஸை பார்ப்போம். தூங்க போற அந்த நேரத்துல மூளை அலைகள் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற பீட்டா நிலையிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற ஆல்ஃபா நிலைக்கும் அப்புறம் ரொம்ப ஆழமான தீட்டா நிலைக்கும் மாறும். ஓஹோ. இந்த இடைப்பட்ட ஒரு ஸ்டேட்டை தான் ஹிப்னோகாஜிக் விண்டோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல லாஜிக்கலா யோசிக்கிற மூளை தூங்கிடும், ஆனா ஆழ்மனம் முழுசா திறந்திருக்கும். நீங்க எந்த எமோஷனை உள்ள கொண்டு போறீங்களோ அதுவே நைட் முழுக்க ஒரு கமாண்டா வேலை செய்யும். ஆஹா, அதனாலதான் நம்ம கவலையோடு தூங்குனா அடுத்த நாள் அந்த கவலை டபுள் ஆகுது போல. 100% உண்மை. சரி, 3வது படி சரணடைதல் அல்லது சரண்டர். இதுக்கு 7 நிமிஷம் இல்ல நீங்க தூங்குற வரைக்கும் இருக்கிற நேரம். முழுமையான இருட்டுல படுத்துக்கிட்டு எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாம முழுசா உங்களை நீங்களே ரிலீஸ் பண்ணிக்கணும். டாவோயிசத்துல இத வூவே, அதாவது முயற்சியின்றி செயல்படுதல் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கற்பனையும் வேண்டாம், வெறுமனே தூங்கணும். சரியா சொன்னீங்க. இங்க தான் பயாலஜிக்கலா ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. நீங்க சரணடையும் போது ஃபீனியல் கிளாண்டு முழுமையா கண்ட்ரோலை எடுத்துக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சீல் பண்ண அந்த எனர்ஜி உங்க முதுகு தண்டு வழியா மேலே ஏறி மூளைய போய் சேருது. நீங்க கொடுத்த அந்த கட்டளைகள் நரம்பு மண்டலத்துல ஆழமா பதிய ஆரம்பிக்குது. கேட்டும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட். இந்த ரகசிய பழக்கத்தை சும்மா ஒரு நாள் செஞ்சா போதுமா? தொடர்ந்து இத பண்ணும்போது என்ன நடக்கும்? அத பத்தியும் நம்ம சோர்ஸ்ல ஒரு தெளிவான டேட்டா இருக்கு. ஆமா, 2003ல ஜியாங் பல்கலைக்கழகம் பண்ண ஒரு ரிசர்ச்சை குறிப்பிட்டிருந்தாங்க. 28 ஆண்களை வச்சு பண்ண இந்த ஸ்டடியில அவங்க தொடர்ந்து 6 நாட்கள் பாலியல் வெளியீட்டை தவிர்த்த போது பெரிய மாற்றம் எதுவும் இல்லையாம். ஆனா சரியா 7வது நாள்ல அவங்களோட டெஸ்டோஸ்டிரோன் அளவு 145.7% அதிகரிச்சுதான். ஏன் இந்த 7 நாள் கணக்கு? இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுதான் நம்ம உடம்போட இயற்கையான உற்பத்தி சுழற்சி. ஒரு ஃபேக்டரியில ரா மெட்டீரியலை சேர்த்து அதை கிளீன் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்டா மாத்த ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படும் இல்லையா? ஆமா. அதே மாதிரி தான் இதுவும். முதல்ல 6 நாளும் உடம்பு அந்த எனர்ஜியை சேர்த்து செறிவூட்டுது. 7வது நாள்ல தான் அந்த உலை முழுமையா பற்ற வைக்கப்படுது. அதனால தான் அந்த 145% பெரிய ஸ்பைக் நடக்குது. இது ஏதோ ரேண்டமா நடக்கிற விஷயம் இல்ல. பரிணாம வளர்ச்சி நமக்கு கொடுத்த ஒரு ரிதம். வாவ்! ஆனா இது ஆண்களுக்கு மட்டும் தானா? ஏன்னா நம்ம தரவுகள்ல ஆண் மற்றும் பெண் ஆற்றல் வேறுபாடுகளை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு இது ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி, பெண்களுக்கு ஒரு ஆழமான நீர்த்தேக்கம் மாதிரின்னு பிரிச்சு காட்டுறாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுல என்ன பயாலஜிக்கல் வித்தியாசம் இருக்கு? நல்ல கேள்வி. நிறைய பேர் இந்த விஷயங்கள்ல ஆண்களோட பார்வையிலிருந்து மட்டுமே பார்க்கறாங்க. ஆனா பெண்களுக்கான கெமிஸ்ட்ரி முற்றிலும் வேறானது. தாவோயிச கோட்பாடு படி ஆண்களோட எனர்ஜி நெருப்பு மாதிரி. பிரஷர் குக்கரோட ஆவி மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணி மேல் நோக்கி செலுத்தணும். ஓ, அப்ப பெண்களோட எனர்ஜி தண்ணீர் மாதிரி. அதை ஆழப்படுத்தி சுழல வைக்கணும். பெண்களோட சுழற்சி சந்திரனோடும் ஈஸ்ட்ரோஜன் மாதிரியான ஹார்மோன்களோடும் ஆழமா கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி என்றால் பெண்களுக்கான அந்த மிகப்பெரிய ஆற்றல் கசிவு அப்படிங்கிறது பாலியல் வெளியீடு கிடையாதா? பெண்களுக்கு அதை விட ரொம்ப பெரிய ஒரு கசிவு இருக்கு. அது என்னன்னா,
பதிலுக்கு எதுவுமே கிடைக்காம எமோஷனலா மத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறது. அதாவது எமோஷனல் கிவிங் வித்தவுட் ரிட்டர்ன். ஓ, எப்பவும் மத்தவங்கள பத்தியே யோசிக்கிறது. ஆமா, தன்னோட தேவைகளை தியாகம் செஞ்சு தன் உடம்பு வேண்டாம்னு கத்தும்போது கூட மத்தவங்களுக்காக சரின்னு சொல்றது. இதுதான் பெண்களோட எனர்ஜி தொட்டில் இருக்கிற ரொம்ப பெரிய ஓட்டைகள். இதனால தான் எகிப்திய புரோகிதர்கள் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி தங்களை எமோஷனலா பாதுகாத்துக்க நான் முழுமையானவள் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. ஐ எம் ஹோல். எக்ஸாக்ட்லி. இது வெறும் ஒரு சைக்காலஜிக்கல் பவுண்டரி கிடையாது. இது ஒரு பயாலஜிக்கல் பாதுகாப்பு கவசம். ஆக இந்த ப்ராசஸ தொடர்ந்து செய்யும்போது லாங் டேர்ம்ல ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? ஒரு 90 நாட்கள், அதாவது சுமார் 13 சுழற்சிகள். இத செஞ்சா என்ன நடக்கும்னு தரவுகள் சொல்லுது. 3 பிரம்மாண்டமான மாற்றங்கள் நடக்கும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், தூக்கம் அப்படிங்கிறது வெறும் பிசிக்கல் ரெஸ்ட் மட்டும் இல்லாம உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கிற ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸா மாறும். சூப்பர். ரெண்டாவது, உங்க உடம்புல ஒரு கோஹரன்ஸ், அதாவது ஒருங்கிணைப்பு உருவாகும். உங்க சிந்தனை, சொல், செயல் இது மூணும் ஒரே நேர்கோட்டுல டிராவல் பண்ணும். இது உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஒரு காந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியும். 3வது விஷயம், நீங்களே எதிர்பார்க்காத செல்வமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அது எப்படி வாய்ப்புகள் தேடி வரும்? நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கறதுனால கிடையாது. அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிற அளவுக்கு உங்ககிட்ட அபரிமிதமான எனர்ஜியும் ஒரு மென்டல் கிளாரிட்டியும் இருக்கிறதுனால. வாவ், ரொம்ப அருமையான விளக்கம். சரி, இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இப்ப சொல்லுங்க, உங்க உடம்பாகிய அந்த மாபெரும் ஃபேக்டரியில இருக்கிற அந்த 5 பெரிய கோளாறுகள்ல எதை இன்றிரவு நீங்க முதல்ல சரி பண்ண போறீங்க? நாளைக்கு இல்ல, இன்றிரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ஸ் பார்க்கறத தவிர்க்க போறீங்களா, இல்ல அந்த சின்ன எல்இடி லைட்டை ஆஃப் பண்ண போறீங்களா? இந்த விவாதத்தை முடிக்கிறப்போ நான் ஒரு சின்ன சிந்திக்க தூண்டுற கேள்வியை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். என்ன கேள்வி அது? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இல்லாத, ஹார்மோன் டெஸ்டிங் எதுவும் இல்லாத ஒரு காலத்திலேயே உலகத்தோட வேற வேற மூலைகள்ல இருந்த தாவோயிஸ்டுகளும் எகிப்தியர்களும் மனித நரம்பு மண்டலத்தோட இந்த ரகசியத்தை இவ்ளோ துல்லியமா கணிச்சிருக்காங்கன்னா, சயின்ஸ் இன்னும் நிரூபிக்காத வேற என்னென்ன பிரம்மாண்டமான பயாலஜிக்கல் எனர்ஜிய நாம நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்ல கோட்ட விட்டுட்டு இருக்கோம்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, ஒரு சின்ன லைட்டை ஆஃப் பண்றது மூலமாவும் உங்களோட மூச்சு காற்றை கவனிக்கிறது மூலமாவும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாபெரும் ஃபேக்டரியோட சாவிய நீங்களே கையில எடுக்கிற நேரம் இது. அந்த தொழிற்சாலை உங்களுக்காக இன்றிரவு எங்க தயாரா இருக்கு. இந்த ஒரு உரையாடல் உங்களுக்கு புது ஐடியாக்களை கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.